ஹை வெல்கம் டு லேர்ன் இங்கிலீஷ். டோன்ட் சிட் அப்படின்னா என்னது? உட்கார வேண்டாம், உட்காரக்கூடாது. டோன்ட் அப்படின்னா செய்யாத அப்படின்னு அர்த்தம். டூ அப்படின்னா செய், டோன்ட் அப்படின்னா செய்யாத. அதுக்கு பக்கத்தில் மெயின் வேர்ப் இருக்குது, சிட். உட்காரக்கூடாது, உட்கார வேண்டாம். இப்போ டீச்சர் டு ஸ்டூடெண்ட்ஸ், ஆசிரியர் மாணவர்கள்ட்ட சொல்கிறாரு, டோன்ட் டாக், பேச வேண்டாம், பேசக்கூடாது, டோன்ட் டாக். இது டைரெக்டாக சொல்கிறது, பேசாத அப்படின்னு. இதையே இந்த தமிழ் வாக்கியத்தில் சொல்கிற மாதிரி எப்படி சொல்கிறது? மாணவர்களை ஆசிரியர் பேசக்கூடாது என்று கூறினார். டோன்ட் டாக் அப்படின்னா டைரெக்டாக பேசுகிறது. இந்த மாதிரி சொன்னார் அப்படிங்கிறது இன்டைரக்டாக பேசுகிறது. ஸோ இந்த வீடியோ டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச்சை பற்றினது. டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச் உங்களுக்கு தெரியும், ஸ்போக்கன் இங்கிலீஷ்க்கு கண்டிப்பாக தெரிஞ்சிக்கிற வேண்டிய கிராமர். டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச், ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் பேசிவ் வாய்ஸ். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி டோன்ட் டாக் அப்படிங்கிறது டைரக்ட் ஸ்பீச், டைரெக்டாக டீச்சர் வந்து பசங்கிட்ட சொல்கிறது. கீழே இன்டைரக்ட் ஸ்பீச், மாணவர்களை ஆசிரியர் பேசக்கூடாது என்று கூறினார். அந்த கூறினார் அப்படிங்கிறதுக்கு பதில் கேட்டுக்கொண்டார் அப்படின்னு சொல்லலாம், ஆணையிட்டார் அப்படின்னு சொல்லலாம், சத்தமிட்டார் அப்படின்னு சொல்லலாமா? ஓகே, இது எல்லாத்துக்குமே தனித்தனி வார்த்தைகள் இங்கிலீஷில். இந்த வார்த்தைகளும் உங்களுக்கு தெரியும் பாருங்களேன், அது நம்ம சென்டென்ஸாக பார்க்குறப்ப உங்களுக்கு ஈஸியாக தெரியும். இப்போ இதை மட்டும் சொல்லுவோம், மாணவர்களை ஆசிரியர் பேசக்கூடாது என்று கூறினார். இந்த கூறினார் அப்படின்னா என்ன அர்த்தம்? சொன்னார். சொல்கிறதுக்கு இங்கிலீஷில் என்ன? டெல். டெல் அப்படின்னா சொல்கிறது. அதனுடைய பாஸ்ட் ஃபார்ம் சொன்னார் அப்படின்னு தானே இருக்குது. அப்போ பாஸ்ட் ஃபார்ம் கடந்த காலம். டோல்டு. டீச்சர் டோல்டு த ஸ்டூடெண்ட்ஸ். டீச்சர் டோல்டு த ஸ்டூடெண்ட்ஸ். இதில் வந்து டோல்டு அப்படிங்கிறது டெல் அப்படிங்கிற வேர்போட பாஸ்ட் ஃபார்ம். அப்போ அந்த டோல்டுக்கு பதிலாக ஆஸ்க்டு. ஆஸ்க்டுனா கேட்டுக்கொண்டார். ஆர்டர்டு. ஆர்டர்டுனா ஆணையிட்டார். ஷவுட்டர்டு அப்படின்னா சத்தமிட்டார். சொல்லலாமா? ஈஸியாக இருக்கும். டீச்சர் டோல்டு த ஸ்டூடெண்ட்ஸ், டீச்சர் ஆஸ்க்டு த ஸ்டூடெண்ட்ஸ், டீச்சர் ஆர்டர்டு த ஸ்டூடெண்ட்ஸ், டீச்சர் ஷவுட்டட் அட் த ஸ்டூடெண்ட்ஸ். இந்த ஷவுட்டடுக்கு மட்டும் இந்த அட் அப்படிங்கிற ப்ரிப்போசிஷன் வருது பாருங்கள், அதை நோட் பண்ணிக்கோங்க. என்ன சொன்னார்? டீச்சர் டோல்டு த ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொன்னார்? நாட் டு டாக், பேசக்கூடாதுன்னு சொன்னார். டீச்சர் ஆஸ்க்டு த ஸ்டூடெண்ட்ஸ் நாட் டு டாக். டீச்சர் ஆர்டர்ட் த ஸ்டூடெண்ட்ஸ் நாட் டு டாக். அவ்வளோதான். டீச்சர் ஷவுட்டட் அட் த ஸ்டூடெண்ட்ஸ் நாட் டு டாக். ரொம்ப ஈஸி. போலீஸ்மேன் டு எ பர்சன், ஒரு போலீஸ்மேன் ஒருத்தரை பார்த்து சொல்கிறார், டோன்ட் டெல் லை, பொய் சொல்லக்கூடாது, டோன்ட் டெல் லை. இது டைரக்ட் ஸ்பீச், டோன்ட் டெல் லை அப்படிங்கிறது. இன்டைரக்ட் ஸ்பீச், போலீஸ்காரர் ஒரு நபரை பொய் சொல்லக்கூடாது என்று எச்சரித்தார். எச்சரிக்கை செய்கிறதுக்கு வார்னிங். அதனுடைய வேர்ப் ஃபார்ம் வார்ன். டைரக்ட் ஸ்பீச் எது? டோன்ட் டெல் லை. இன்டைரக்ட் ஸ்பீச் எது? போலீஸ்காரர் ஒரு நபரை பொய் சொல்லக்கூடாது என்று எச்சரித்தார். இதை நம்ம இங்கிலீஷில் சொல்ல போகிறோம். போலீஸ்மேன் எச்சரிக்கை தானே, அப்போ எச்சரிக்கைக்கு வார்னிங். அதனுடைய வேர்ப் ஃபார்ம் வார்ன். செய்தார் அப்படின்னு தான் இருக்குது, கடந்த காலம். அப்போ வார்ன்டு. போலீஸ்மேன் வார்ன்டு எ பர்சன் நாட் டு டெல் லை, பொய் சொல்லக்கூடாது என்று எச்சரித்தார். இப்போ இந்த வாக்கியத்தை நீங்கள் ஃப்ரேம் பண்ணுங்கள், வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு. ஃபாதர் டு சன், ஒரு அப்பா வந்து மகன்கிட்ட சொல்கிறாரு, சேவ் மணி, பணத்தை சேவ் பண்ணு. அப்பா மகன்கிட்ட சொல்கிறாரு, பணத்தை சேமிக்குமாறு பரிந்துரைத்தார். பரிந்துரைத்தல் அப்படின்னா சஜஷன். சஜஷன் கொடுக்குறாரு. அப்போ அதனுடைய வேர்ப் ஃபார்ம் சஜஸ்ட். இதை வச்சு நீங்கள் இந்த சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணுங்கள், வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு. ஃபாதர் சஜஸ்டட் ஹிஸ் சன் டு சேவ் மணி. அவ்வளோதான். அந்த சேவ் மணி அப்படிங்கிறதுல அந்த சேவ் அப்படிங்கிறது வேர்ப், மணி அப்படிங்கிறது நவுன். அந்த வேர்புக்கு முன்னாடி டூ அப்ளை பண்ணுறோம், அவ்வளோதான். ஃபாதர் சஜஸ்டட் ஹிஸ் சன் டு சேவ் மணி. மதர் டு சன், அம்மா மகன்கிட்ட சொல்கிறாங்க, ஈட் ஹெல்த்தி ஃபுட், ஆரோக்கியமான உணவை சாப்பிடு. இது டைரக்ட் ஸ்பீச். இப்போ இன்டைரக்டில் எப்படி வரும்? அம்மா மகனிடம் ஆரோக்கியமான உணவு சாப்பிடும்படி அறிவுறுத்தினார். அறிவுறுத்துறதுக்கு அட்வைஸ் பண்ணுறது. இதில் எது நவுன், அதாவது எது பெயர் சொல், எது வேர்ப், எது வேலையை குறிக்கும் சொல்? சிஇ அப்படின்னு வர்றது வந்து நவுன். ஓகே, பெயர் சொல். ஏடிவிஐஎஸ்இ அப்படிங்கிறது அறிவுறுத்தல் அப்படிங்கிற வேலையை குறிக்கும் சொல். ஸோ நம்ம இப்போ ரெண்டாவது வார்த்தையை தான் நம்ம யூஸ் பண்ணணும். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணுங்கள். மதர் அட்வைஸ்டு ஹர் சன் டு ஈட் ஹெல்த்தி ஃபுட். ஓகே, இப்போ நாட் அப்படிங்கிற வேர்டை அப்ளை பண்ணி பார்ப்போம்.
இப்போ அம்மா வந்து பையன்கிட்ட சொல்கிறாங்க, ஜங்க் ஃபுட் சாப்பிடக்கூடாது. ஓகே, டோன்ட் ஈட் ஜங்க் ஃபுட், இந்த மாதிரி சொல்கிறாங்க. இந்த ஈட் ஹெல்த்தி ஃபுட்டுக்கு பதிலாக டோன்ட் ஈட் ஜங்க் ஃபுட். இப்போ நெகட்டிவ் வந்துருச்சு. இப்போ அந்த சென்டென்ஸ் எப்படி வரும்னு பாருங்கள். மதர் அட்வைஸ்டு ஹர் சன் நாட் டு ஈட் ஜங்க் ஃபுட். ஓகே, நெகட்டிவ் வந்துச்சுன்னா நாட் டு ஈட் அப்படின்னு வருது பாருங்கள். ஓகே, இது வந்து ஹெல்த்தி ஃபுட் அப்படிங்கிறதுனால அட்வைஸ்டு ஹர் சன் டு ஈட் ஹெல்த்தி ஃபுட். இப்போ மதர் இஸ் அட்வைஸ்டு அப்படிங்கிறதுக்கும் மதர் அட்வைஸ்டு அப்படிங்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்? மதர் இஸ் அட்வைஸ்டு அப்படின்னா என்ன அர்த்தம்? அம்மாவுக்கு அறிவுரைகள் வழங்கப்பட்டது அப்படின்னு அர்த்தம். அந்த இஸ் அப்படிங்கிற வார்த்தை சேர்த்துட்டோன்னா டைரெக்டாக அவங்க அட்வைஸ் பண்ணுறாங்க. அப்போ மதர் அட்வைஸ்டு ஹர் சன் டு ஈட் ஹெல்த்தி ஃபுட், அதுதான் கரெக்ட். இப்போ மதர் இஸ் அட்வைஸ்டு, இதுக்கு ஒரு சென்டென்ஸ் சொல்லலாமா? அம்மா வந்து ஹெல்த்தை நீங்கள் பார்த்துக்கிறணும், டேக் கேர் பண்ணிக்கிறணும் அப்படின்னு அம்மாவுக்கு அறிவுரைகள் வழங்கப்பட்டிருக்கிறது. இது எப்படி சொல்கிறது? இப்போ இந்த இஸ் வரும். ஏன்னா அறிவுரைகள் வழங்கப்பட்டிருக்கிறது அம்மாவுக்கு. இந்த கீழே இருக்கிற வாக்கியத்தில் அம்மாவே அறிவுரை சொல்கிறாங்க. அப்போ மதர் அட்வைஸ்டு. இப்போ மதர் இஸ் அட்வைஸ்டு டு டேக் கேர் ஆஃப் ஹர் ஹெல்த். அம்மாவுக்கு அவங்களுடைய ஹெல்த்தை கேர் பண்ணிக்கிறணும்னு அறிவுரைகள் வழங்கப்பட்டிருக்கிறது. மதர் இஸ் அட்வைஸ்டு டு டேக் கேர் ஆஃப் ஹர் ஹெல்த். ஸோ கரெக்டாக அந்த இஸ், அதாவது பி வெர்ப் எங்கே வரணும் அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணணும். இதுக்கு நான் ஒரு செப்பரேட் வீடியோ இந்த சேனலில் கொடுத்துருக்குறேன். இருந்தாலும் ஒரு புது வீடியோ உங்களுக்கு நான் சீக்கிரமே அப்லோட் பண்ணுறேன். இந்த இஸ் வந்துச்சுன்னா என்ன அர்த்தம், இஸ் இல்லைன்னா என்ன அர்த்தம் அப்படிங்கிறத. ஸோ இந்த ரெண்டுக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸை நீங்கள் இப்போ புரிஞ்சுருப்பீங்க. இந்த மாதிரி டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச் எப்படி சொல்கிறது, அதில் ஒரு பார்ட் நான் முதல்ல சொன்ன மாதிரி டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச், ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் பேசிவ் வாய்ஸ், இந்த ரெண்டு கிராமரும் ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதனுடைய பேசிக் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதில் ஒரு பார்ட் பார்த்தோம், அதாவது இம்பரேட்டிவ் சென்டென்சஸ், ஆர்டர் பண்ணுறத எப்படி சொல்கிறது அப்படிங்கிறத பார்த்தோம். இது ரொம்ப கேஷுவலாக நீங்கள் ஃப்ரேம் பண்ணலாம். இந்த மாதிரி இம்பரேட்டிவ் சென்டென்சஸ், இதை செய், இதை செய்யாத, இந்த மாதிரி ஃப்ரேம் பண்ணி நீங்கள் அதை இன்டைரக்ட் ஸ்பீச்சில் கன்வெர்ட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பிகாஸ் as I already told you, these grammar parts, அதாவது டைரக்ட் அண்ட் டைரக்ட் ஸ்பீச், ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ் are very important to develop your spoken English skill. Thanks for watching and thanks for your valuable comments.